புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகளில் முதல் முறையாக சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு நடைபெறுகிறது. இதற்காக செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் குறித்து செய்தியாளர் இளமமுதன் கேட்பதற்காக இணைந்திருக்கிறார். இளமமுதன், தற்போது சிபிஎஸ்இ மாணவர்கள் எந்த விதத்தில் தயாராகி வருகிறார்கள்? எத்தனை இடங்களில் தேர்வு நடைபெறுகிறது? லாவண்யா, நாடு முழுவதும் சிபிஎஸ்இ தேர்வு இன்று துவங்குகிறது. புதுச்சேரியை பொறுத்தவரை தமிழக அரசின் பாடநூல் கழகத்தின் கீழ் இருந்தது. முழுமையாக கடந்த ஆண்டு அனைத்து பள்ளி, அதாவது 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை சிபிஎஸ்இ பாடத்திட்டத்துக்கு மாறியது. அதன் அடிப்படையில் புதுச்சேரியில் முதல் முறையாக 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வை மாணவர்கள் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கு எழுதுகிறார்கள். இதற்காக மாணவர்கள் தற்பொழுது பள்ளிக்கு வர துவங்கி இருக்கிறார்கள். காலை 10:30 மணிக்கு தேர்வு நடைபெற இருக்கிறது. இதனை விட்டு அனைத்து பள்ளிகளிலும் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. புதுச்சேரி பொறுத்தவரை 4 பிராந்தியங்கள் உள்ளன. புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனம் ஆகிய 4 பிராந்தியங்களிலும் இந்த தேர்வினை மாணவர்கள் எழுதுகிறார்கள். இதற்காக 44 மையங்கள் புதுச்சேரியில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதில் 4100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதுகிறார்கள். இதே போல தேர்வை அரசு பள்ளி மாணவர்களும் முழுமையாக அரசு பள்ளி மாணவர்கள் இந்த தேர்வு எழுதுகிறார்கள். தனியார் பள்ளி, சில தனியார் பள்ளிகளும் எழுதுகிறார்கள். இதேபோல் காரைக்கால், மாஹே, ஏனம் ஆகிய பிராந்திகளும் மையங்கள் ஏற்படுத்தப்பட்டு தேர்வுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு தேர்வு மையத்திலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் முழுமையாக செய்யப்பட்டுள்ளது. தேர்வின் போது தடையின்றி மின்சாரம் கொடுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தேர்வர்கள் அலைபேசி மற்றும் தொலைத்தொடர்பு சாதனங்கள் எடுத்து வர தடை விதிக்கப்பட்டது. ஆல் டிக்கெட் எடுத்து வராத மாணவர்கள் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்பது ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது. இதனால் பல பள்ளிகள் ஆல் டிக்கெட்டை முன்பே வாங்கி தற்பொழுது மாணவர்களுக்கு கொடுத்து வருகிறார்கள். இதே போல எலக்ட்ரானிக் சாதனங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட போல உள்ளே அனுமதி இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. தேர்வறை மற்றும் மையத்தில் ஒழுங்கினமாக செயல்படும் மாணவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் என்று கல்வித்துறை ஏற்கனவே எச்சரிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களை பொறுத்தவரை தமிழக பாடத்திட்டமாக இருந்தாலும் சிபிஎஸ்இ பாடத்திட்டமாக தான் நாங்கள் முழுமையாக பயிற்சி பெற்றிருக்கிறோம். முழு பயிற்சியின் காரணமாக தேர்வை முறையாக எழுதுவோம் என்று நம்பிக்கையுடன் மாணவர்கள் தெரிவிக்கிறார்கள். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி இளமமுதன்.